ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். இந்த வார்த்தை என்னென்று வேதத்திலிருந்து பார்ப்போம். லூக்கா 1வது அதிகாரம் 37வது வசனம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். ஆமேன். தேவனாலே நம் வாழ்க்கையில் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் உங்களை நம்பி, உங்களுடைய சுயத்தை நம்பி, நான் இந்த காரியத்தை நான் செய்ய முடியும் என்று ஒருவேளை நீங்கள் நம்பியிருக்கலாம். ஆனால் நம்மால் எந்த காரியத்தையும் நம் வாழ்க்கையில் செய்யவே முடியாது. ஆனால் தேவனாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமேன். இன்றைக்கும் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், நீங்கள் கேட்கிறவர்கள் யாராக இருந்தாலும், என் வாழ்க்கையிலே இந்த காரியத்திலே ஒரு அற்புதம் நடக்காதா, ஒரு அதிசயம் நடக்காதா என்று ஒரு எதிர்பார்த்தலோடு இருக்கீங்களா? உங்களாலேயும் என்னாலேயும் எந்த காரியத்தையும் நாம் செய்துவிட முடியவே முடியாது. ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துவின் மேல், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைப்போம் என்றால் அவரால் உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். மத்தேயு 19:26 கூட இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதது தான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்றார். தேவனாலே எல்லாம் கூடும். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32:27 கூட, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லா அதிசயத்தையும் உங்கள் வாழ்க்கையில் செய்ய முடியும். நீங்கள் நினைக்கலாம், என் சூழ்நிலையில் இது எவ்வளோ பெரிய காரியம், இது எப்படி முடியும் என்று, ஒரு அதிசயம் நடந்தாதான் முடியும் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆமீன். அவர் அதிசயங்களை செய்கிறவர். அவர் அதிசயமான காரியங்களை செய்ய அவர் வல்லவர். ஏனென்றால் அவர்தான் மாம்சமாகி யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மாம்சமான எல்லாருக்கும் தேவன் யாருன்னா அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவராலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒன்றுண்டோ என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பாவால் எல்லாம் செய்ய முடியும். நீங்கள் உங்களை நம்பாதீங்க, உங்கள் சுயபலத்தை நம்பாதீங்க, உங்களுடைய திறமைகளை நம்பாதீங்க. இயேசுவை நம்புங்க, ஏசப்பாவை நம்புங்க. ஏசப்பா, என்னால் இது முடியாதது தான் தகப்பனே, ஆனால் உம்மாலே முடியும் என்று சொல்லி இனிமேல் எடுத்துக்கொள்கிற எல்லா காரியத்திலும் சுயத்தை நம்பாதபடி, உங்களை நம்பாதபடி ஏசப்பாவை நம்பி பாருங்க. அவர் எல்லா காரியத்தையும் செய்ய, உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவர், போதுமானவர். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை உங்கள் வாழ்க்கையில். தேவனாலே உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் கூடும். ஆகவே இப்போது நாம் ஜெபிப்போமா? ஏசப்பா, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. ஏசப்பா, இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா, நீர் பெரிய அதிசயங்களை செய்யுங்கப்பா. உம்மாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாங்கள் பார்க்கிறோம். உம்மாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய முடியும் அப்பா. மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே. இந்த நாளிலும் அந்த வார்த்தையை அறிக்கையிட்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்க்கையில் உம்மாலே அற்புத அதிசயங்களையும் காண இந்த நாளில் கிருபை செய்யுங்க. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். ஆமேன். இந்த நாளிலும் கர்த்தர் இந்த நாள் முதல் உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் செய்வார். அவருக்கு காரியத்தை செய்யக்கூடிய பொறுப்பை கொடுத்துவிட்டு நீங்கள் அமைதியாக இருங்க. அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். ஆமேன்.